ஹாய் ஹலோ மக்கள் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் கேகே தமிழ்னு பேசுகிறேன். இன்றைக்கி நான் என்ன கேம் விளாட போகிறேன்னா டாக்டர் டிரைவிங் சிமுலேட்டர். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம ட்ரக் எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு லெஃப்ட் எடுக்க போகிறோம். இந்த கேமிங் ரொம்ப நல்லாவே இருக்கும். சின்ன வயசில் ஆடியிருக்கேன். நான் அப்போ நான் ஒரு மோட்டோ ஃபோன் வச்சுருந்தேன். நல்லாவே இருக்கும். கிராஃபிக்ஸும் நல்லாவே இருக்குது. அந்த காலத்து கேம்னால கொஞ்சம் கிராஃபிக்ஸ் லைட்டாக அப்படி தான் இருக்கும். மற்றபடி பார்த்தா இந்த கேம் சூப்பராகவே இருக்கும். நானும் என் ஃப்ரெண்டெல்லாம் விளையாடிருக்கோம். நல்லாவே இருக்கும் இந்த கேம். ஒன்று சொல்ல மறந்துட்டேன். யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களோ லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ஆளில் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு சேரும். சரி, நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டைமிங் வேறு ரொம்ப குறையுது. எனக்கு லைட்டாக தான் விளையாட. செம்மையான டேர்ன் எடுத்திருக்கேன். நிறைய இடிச்சிருப்பேன் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இங்கே போய்ட்டு லைட்டாக ரைட் எடுப்போம். ஓகே, நம்மளுக்கு இன்னும் அந்த டச்சு இருக்க போல. நம்ம வந்துட்டோம். ஃபினிஷிங் லைன் வந்துட்டோம். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த ட்ரக்கை கொண்டு வரத்துக்கு. அடுத்த மிஷின் ஃபியூல் ரெக்கார்ட்னு ஒன்று வந்திருக்கு. இந்த ஆங்கிள் நல்லா இருக்கும். இந்த கார் தான் மக்களே நான் ஃபஸ்ட்டு வச்சு விளையாடிருக்கோம். ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த காரு. ஆனால் அந்தளவுக்கு இடிச்சிட்டோம் மக்களே. என்ன பண்ணுறது? திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஆங்கிள் வேணாம், இந்த ஆங்கிள் வேணாம். இந்த ஆங்கிள் ஓகே. ஐயோ, இந்த ஆங்கிள் வேணாம். போன வாட்டி அந்த ஆங்கிள் வச்சு தான் விளாட்ணும். அந்த ஆங்கிள் வச்சு விளாட்னால நம்ம கொஞ்சம் இடிச்சிட்டேன். இந்த வாட்டி இடிக்கவே மாட்டேன் பாருங்கள். கண்டிப்பாக பக்காவாக போகிறோம். ஃபியூவல் வேறு ரொம்ப காலியாகிட்ருக்கு. குட் டர்ன் வந்துடுச்சு. இந்த மாதிரி நம்ம ரொம்ப ட்ரிஃப்டெல்லாம் அடித்தோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி குட் டர்ன் பர்ஃபெக்ட் டர்ன்லாம் வரும். சூப்பராகவே இருக்கும். ரோல்ஸ் ரைஸ் வரப்போகுது. சூப்பராக இருக்குது ரோல்ஸ் ரைஸு. சரி, நம்ம ரைட் இந்த திரும்புவோம். ஓகே, வந்துட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு யூட்டர் நிற்கிறோம். அதுவும் இல்லாமல் இந்த ஃபியூவல் ரொம்ப கம்மியாகவே இருக்குது நம்மளுக்கு. அதனால நம்மளால் ஸ்பீடாகவும் போக முடியாது. குட் டர்ன் வருது. நம்ம இந்த மாதிரி ட்ரிஃப்டெல்லாம் பண்ணால் கரெக்டாக இருக்கும். பாயிண்ட்ஸும் நிறைய தருவாங்க. அதுதான் சொல்ல மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு. ஓகே, நம்ம ஃபினிஷிங் லைன் வந்துட்டோம் மக்களே. நம்ம ஃபினிஷிங் லைன் முடிச்சிட்டோம். அடுத்து என்ன லவர் பார்க்கலாம். ப்ரோக்கன் பிரேக்கா? இது எனக்கு தெரியும். ஆல்ரெடி விளையாடிருக்கேன் சின்ன வயசில். இது பிரேக் இருக்காது மக்களே. அதாவது நம்ம பிரேக்கு இல்லாமல் பர்ஃபெக்டாக ஓட்டணும். இல்லைனா முட்டி கீழே வந்துடும். சரி, ஓகே, போயிட்டே இருப்போம். யூட்டர்னு குட். பயங்கரமான யூட்டர்ன் அடிச்சிருக்கோம். ப்ரோ டிரைவிங் ஸ்கில்லாம் நம்மளுக்கு இப்போ ஓப்பன் ஆகிட்டுருக்கு. கரெக்டாகவே ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நிறைய இடிச்சிருப்பேன், சமாளிச்சிட்ருக்கிறேன் நான். ஓகே, அங்கே வேறு ரெட் கார் வேறு போய்ட்டு ஓவர்டேக் பண்ணிடுவோம். இப்போ ரைட் எடுத்துரும். வீடியோ எண்டிங்கில் ஒரு ட்விஸ்ட்டு காட்டுருக்கு. நிறைய பேச போகிறேன். மறக்காமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன பேசுகிறேன்னு தெரியும். ஓகே, ரைட் எடுத்துருவோம். ஃபினிஷிங் லைன் வரலையா? நான் எதிர்பார்த்தேன். இப்போயாவது ஃபினிஷிங். ஐயோ, இடிச்சிட்டோம். நாம் நடுவில் போய் இடிச்சிருக்கோம். வித்தியாசமாக இடிச்சிட்டோம். ஓகே, நான் அந்த விஷயத்த சொல்கிறேன். சின்ன பசங்களாம் இந்த வீடியோலாம் பார்த்துட்ருக்கீங்கன்னா நான் சொல்கிற பொருள் நல்லா கவனித்து கேளுங்க. ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன். அந்த நியூஸில் ஒரு 3 சின்ன பசங்க ஸ்கூட்டியில் போயிட்டுருக்கும்போது ஒரு பாட்டி மேலே இடித்து அந்த 3 பேரும் ஸ்பாட் அவுட்டில் இறந்து போயிட்டாங்க. அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டும் போது ஹைவேலலாம் ஓட்டாதீங்க. தயவு செஞ்சு ஹைவேல ஓட்டினா தான் நிறைய ஆக்சிடெண்ட் நடக்குது. அதனால் நீங்கள் கற்றுக்கணுன்னா நீங்கள் தெருவில் கற்றுக்கோங்க. அதுவும் யாரும் இல்லாத நேரத்தில் தான் ஓட்டணும். லைட்டில் ஓட்டக்கூடாது. பகலில் ஓட்டுங்க.
அதான் நம்மளுக்கு சேஃபு. கண்டிப்பாக இந்த வாட்டி ஆக்சிடெண்ட்டை நம்ம தடுக்கணும். இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக கீழே விழுந்துருவோம். அதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரியவங்களாம் இங்கே பார்த்துட்ருக்கீங்கன்னா பைக்கில் இடிச்சிட்டோம். சரி, டாபிக் வரேன். பைக்கில்னாலும் நீங்கள் போகும்போது மறக்காமல் ஹெல்மெட் போடுங்க. ஹெல்மெட் போடாமல் போகாதீங்க. இல்லைன்னா கீழே வந்து ரத்தம் வரும். பார்த்து ஓட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அங்கே என்ன ஸ்பீட் லிமிட் போட்டிருக்காங்களோ அதை தாண்டாதீங்க. தாண்டிங்கன்னா அந்த மாதிரி ஃபைன் போட்டுருவாங்க. ஓகே, கண்டிப்பாக ஃபைன் போட்டுருவாங்க. அதனால் இன்னொன்று விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பைக்கிலலாம் போகும்போது ஃபோன் வந்துச்சுன்னா எடுக்காதீங்க, இல்லைன்னா ஆக்சிடெண்ட் ஆகிடும். ஓகே, நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானே தட்டி விட்ருங்க. See you guys. I signing off. KK Tamlin Gaming Fire. வரட்டா.